இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த செவ்வாய்க்கிழமையை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். விசேஷமாக இன்று புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காக இணைந்து ஜெபிப்பார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். பேய் பிடித்து பேச்சிழந்த நபரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இவன் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்ற விமர்சனம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க நாட்டில் ஆபிரகாம் லிங்கனுக்கு அவருடைய கட்சியில் இருப்பவர் எட்வர்ட் ஸ்டாண்டன் என்பவர். இவர் எப்போதுமே ஆபிரகாமை பற்றி விமர்சிப்பதும், தரைக்குறைவாக பேசுவதும், வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மட்டம் தட்டி பேசுவதும் பல சூழ்நிலையில். ஏன் ஒரு முறை இந்த ஸ்டாண்டன் பேசுகிறார், மக்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மனித குரங்கை தேடி ஏன் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு செல்கிறீர்கள்? ஆபிரகாம் லிங்கனுடைய இல்லத்திற்கு வந்தால் போது நீங்கள் மனித குரங்கை பார்ப்பீர்கள் என்றெல்லாம் கூட தரைக்குறைவாக பேசினார். ஆபிரகாம் லிங்கன் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆனபோது இந்த ஸ்டாண்டன் அவர்களுக்கு பாதுகாப்பு மந்திரி பதவி வழங்கி அவரை கௌரவித்து அவரை ரசித்து பார்த்தவர். அவருடைய திறமையையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய வல்லமையும் பார்த்து இந்த பாதுகாப்பு மந்திரியாக நியமித்தார் என்றால் அது மிகையாக. ஆபிரகாம் லிங்கன் இறந்த பிறகுதான் ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த சவப்பெட்டிக்கு முன்பாக நின்று ஸ்டாண்டன் அவர்கள் கூறுகிறார்கள், இதோ இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை ஒருபோதும் காண முடியாது என்று அதே வாய் ஆபிரகாம் லிங்கன் இறந்த பிறகு போற்றி புகழ்ந்தது. பிரியமான சகோதர சொல்லே, நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நிறைய விமர்சனங்களை, நிறைய குறை கூறக்கூடிய நபர்களை அல்லது இழிவாக தரைக்குறைவாக தட்டி மட்டம் தட்டி பேசக்கூடிய நபர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எவ்வளவுதான் செய்தாலும், எவ்வளவுதான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நன்மை நிறைந்தவராக இருந்தாலும், எவ்வளவுதான் இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருந்தாலும், எவ்வளவுதான் கிறிஸ்டியன் சேரிட்டியோடு வாழ்ந்திருந்தாலும், விமர்சனங்களும் குறை கூறுவதும் அல்லது ஏதாவது ஒரு இழிவுபடுத்தி பேசுவதும் மக்கள் வழக்கமாகவே கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாது, அல்லது இதை நினைத்து வேதனைப்படாது, அல்லது இதனால் இன்னும் அமிங்கி போகக்கூடாது, இன்னமும் தாழ்ந்து போகக்கூடாது என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசேயர்கள் என்ன விமர்சனம் கொடுத்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி அவருடைய பணியை, அவர் எதற்காக வந்தார், எதற்காக அவர் அழைக்கப்பட்டார் என்பதையெல்லாம் அவர் ஒருபோதும் குறைத்து கொள்ளவில்லை. அவருடைய பணியை இன்னும் மென்மேலும் செய்தார், இன்னும் அதிகமாக செய்தார், இன்னும் நன்றாக செய்தார். பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரே இதோ பேய் பிடித்த பேச்சிழந்த நபருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த பரிசேயர் கூட்டம் ஆண்டவரை குறை கூறுகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். பிரியமான சகோதர சொல்லே, நம்ம வாழ்க்கையிலையும் இதோ பலர் நம்மை பாராட்டினாலும் ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில முல்லை போல அவ்வப்போது குத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய இலட்சியம் என்ன, நம்முடைய கனவு என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன,
என்பதை தெளிவுபடுத்தி அந்த பாதையிலே நடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் திரும்பி பார்க்காது. இவை அத்தனையும் விமர்சனங்கள் இருந்தால்தான் நம்மை இன்னும் பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னும் வாழ்க்கையில ஆர்வமும் உற்சாகமும் கண்டிப்பாக நிச்சயமாக உருவாகும், கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரே, இவையெல்லாம் தனதாக்கி கொண்டு இன்னும் நல்லவர்களாக ஆண்டவரை போல இன்னும் இந்த உலகத்துல பேய் பிடித்த பேச்சிழந்த மக்களுக்கு உரிமை குரல் கொடுக்கக்கூடிய, அல்லது அவர்களோடு நின்று போராடக்கூடிய, அல்லது அவர்களுக்காக வாதாடக்கூடிய, அல்லது அவர்களுக்காக பேசக்கூடிய, அல்லது அவருடைய உணர்வில் நம்முடைய உணர்வும் கலக்க இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம். பரலோகத்தந்தை இறைவா, அப்பா தகப்பனே, எங்க குடும்பத்திலையும் தீய சக்திகள் பேச்சிழந்த ஆவியை போல ஒரு சில நேரங்களில் நாங்கள் பேச வாய்ப்பு கிடைச்சும் பேச முடியாம போகுது. ஒரு சில விமர்சனங்கள் எங்களை அப்படியே அமைக்கி போட்டுருது, தாழ்த்திடுது, எங்களை அப்படியே மட்டம் தட்டுது. எவ்வளவுதான் செய்தாலும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் என் மருமக, என் மருமக, என் பிள்ளைக, அல்லது என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கூட தூக்கி எறிந்து பேசுகிறார்கள். மனமுடைந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் கடவுள், உமக்கே விமர்சனங்கள் எல்லாம் கிடைத்தது என்றால் நாங்கள் எப்படி, நாங்கள் ஏமாத்திரம். ஆனால் அதையும் தாண்டி நீ நல்லது மட்டும் செய்தேன். இதோ நாங்கள் அந்த விமர்சனங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் மென்மேலும் நல்லவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, பரிவுள்ளவர்களாக நாங்கள் உம்முடைய சாயலில் என்றும் உம்முடைய வல்லமை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.